நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி. உளவுத்துறையின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றுவது யார்? விஜய் வருகை யாருக்கு பாதிப்பு? முழு விவரங்கள். தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவாக 85% வாக்குகள் பதிவாகின. இது ஆளும் கட்சிக்கு அச்சத்தையும் எதிர்கட்சிகளுக்கு உற்சாகத்தையும் அளித்துள்ளது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பது யார் என்பது குறித்து தேர்தலுக்கு பின் கருத்து கணிப்பை நடத்தி முடிவை தெரிவிக்க உளவுத்துறைக்கு முதல்வர் உத்தரவிட்டார். அதன்படி தமிழக உளவுத்துறை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நடத்தியது. இதில் அடுத்து ஆட்சியை அமைக்கப் போவது யார், நடிகர் விஜய் வரவால் யாருக்கு பாதிப்பு என்ற புதிய கோணத்தில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதில் இந்த தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவும் என்றும் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியின் இடையே வெற்றி வாக்குகள் வித்தியாசம் சில ஆயிரங்களில் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் அதிமுக கூட்டணி முன்னிலையில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதாவது அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடும் முன் திமுக அதிமுக கூட்டணி இடையே ஆட்சியை கைப்பற்றுவதில் கடும் போட்டி நிலவியதாகவும் அப்பொழுது திமுக கூட்டணி பெரும்பான்மையை கடக்கக்கூடும் என்ற நிலை இருந்தது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இந்த நிலை மாறி தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று அந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் வரவால் அதிமுக கூட்டணி ஓட்டு வங்கிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கும் சிறுபான்மையின ஆதரவு வாக்கு வங்கியில் 50% பாதிப்பு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பெண்கள் இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு ஓரளவு ஆதரவு உள்ளது என்றும் அதன் பாதிப்பு எந்த அணியை பாதிக்கும் என்பதும் கண்டறியப்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. விஜய் வருகை திமுக எம்எல்ஏக்கள் மீதுள்ள மக்கள் அதிருப்தி, அதிமுக தேர்தல் அறிக்கைக்கு மக்கள் மத்தியில் உள்ள வரவேற்பு ஆகியவற்றால் அதிமுக கூட்டணி 128 முதல் 136 இடங்களை கைப்பற்றும் என்றும் திமுக கூட்டணி 97 முதல் 102 இடங்களை கைப்பற்றும் என்றும் தமிழக வெற்றி கழகம் 2 முதல் 3 இடங்களும் நாம் தமிழர் கட்சி 1 இடத்தை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உளவுத்துறை கருத்து கணிப்புகளின்படி அதிமுக தலைமையிலான கூட்டணி 40 முதல் 42% வாக்குகளை பெறும் என்றும் ஆளும் திமுக 37 to 39% வாக்குகளை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.